வணக்கம் மக்களே. நம்ம கூட்டில் ஒரு சின்ன அப்டேட்டு என்னென்னா, ஆட்டோ கண்ணாடி திருப்புற மாதிரி அந்த பாக்ஸில் ஒன்றே ஒன்று மட்டும் திருப்பி இருக்கிறோம். கீழே அந்த சிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸு வந்து ரைட் சைடு பக்கம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கதவை பார்க்க திருப்பி வச்சுருக்கிறோம். சிக்ஸை பாருங்கள், அப்படியே வரிமாடன் கலரில் இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம பேரண்ட் அந்த ஃபீமேல் கலரில் இறங்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் வரிமாடனில் இறங்கியிருக்கு, பார்ப்போம். அதே மாதிரி இந்த சிக்ஸ் ரெண்டுக்கும் அம்மன் போட்டுருச்சு. அதே மாதிரி கால் சரியாகலை. இந்த ஃபீமேல் இதில் முட்டை விட்டது தான் இப்போ ப்ராப்ளமே. ஏன்னா இவனுக்கு நம்ம கூடு வந்து இதில் கொடுத்துருந்தோம், பட் அரங்கு பிரிக்கலை. ஸோ அரங்கு பிரிக்காமல் ஸ்பேஸ் நிறைய இருந்ததுனால அது சின்ன இடமா பார்த்து இதில் முட்டை விட்டுருச்சு. ஒருவேளை இந்த முட்டை விடலைன்னா இந்த மரக்கட்டையில் அடிச்சிருக்க மாதிரி ரேக்கு அதை அப்படியே தூக்கிட்டு அதில் இங்கே 2 பாக்ஸு, இங்கே 2 ஆப்பிள் பாக்ஸ் வைக்கிறது தான் பிளானே. ஸோ அது முட்டை விட்டதுனால அதை வைக்க முடியல. கூடிய சீக்கிரம் மேபி மாற்றலாம். இப்போதைக்கு இந்த 2ஐயும் தூக்கிட்டு இதில் 2 பாக்ஸும் அந்த சீராஸுக்கு வச்சுருக்குறோமே ஒரு பாக்ஸு மேலே, அதை தூக்கிட்டு சீராஸுக்கு மேலே ஒரு சின்ன கேஜி மாதிரியே ஆப்பிள் பாக்ஸில் அடித்து வைக்கலான் இருக்கிறோம். அதே மாதிரி ஏன் இதுக்கு இந்த இதை மாற்றணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம முஸ்கி கிராஸ் மெயிலோட அரங்கு, அதில் போய் அது முட்டை விடுறதுக்கு அரங்கு பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த மெயில் இருக்க இடத்துலையே பார்க்கணுங்கிறக்காண்டி தான் மாற்றி வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஒரு சோகம் இருக்குது, என்னென்னா நம்ம சீராஸ் ஃபீமேலுக்கு வந்து மறுபடியும் அந்த கழுத்தில் ஏர் ஊத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீராஸ் ஃபீமேலை நம்ம வேறு மாற்றிட்டு இது ரெடி ஆகிற வரைக்கும் தனியாக செப்பரேட் பண்ணலான் இருக்கிறோம். ஸோ நம்ம கூட்டில் இப்போதைக்கு ஒரு 4 புறா நீடு இருக்குது. என்னென்னா ஒரு 2 ஃபீமேல் தேவைப்படுது சாதாவில். அதே மாதிரி இந்த ரோமருக்கு ஒரு ஃபீமேல் தேவைப்படுது. அதுபோக சீராஸுக்கு இந்த ஒயிட் ஒன்று. அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளை புறா இவனுக்கு ஒரு ஃபீமேல் வேணும். திரும்ப ரோமருக்கு சீராஸ் ஃபீமேல் ஒன்று. ஸோ 4 ஃபீமேல் தேவைப்படுது. நிறைய பேர் நம்ம கமெண்டில் வந்து புறா இருக்குது சேல்ஸுக்குன்னு சொல்கிறீங்க. பட் நம்ம காண்டாக்ட் நம்பர் கேட்டால் திருப்பி காணாமல் போயிடுறீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்து அது ரிப்ளை பண்ண தெரியுமா, இல்லாட்டி வேணுக்குள்ளே பண்ணலையான்னு தெரில. ஏன்னா 2-3 பேர் வந்து ஒரு மெசேஜ் தான் போடுறாங்க, அடுத்த ரிப்ளை எதுவும் இல்லை. சிலவங்க வந்து 2-3 ரிப்ளை பண்ணுறீங்க. நம்ம லாஸ்ட்டில் எண்டில் காண்டாக்ட் நம்பர் கேட்டோன்னா அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ இப்படி இருந்தால் அது எப்படி சேல்ஸ் ஆகும் எனக்கு தெரியல. நம்ம மேலே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் கூட்டுக்கு வெளியே இருந்து கூவ ஆரம்பிச்சிருக்கிறான். இவனை ரெக்க கொடுத்தனா கண்டிப்பாக ஓடிடும். அது ஃபீமேல் போட்டுட்டு கொடுக்கலான்னு இருக்கோம், அதுக்கு தான் வெயிட்டிங். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பேர் திருநெல்வேலியில் போய் எடுக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. இன்ஸ்டாவில் வந்து லவ் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில் நம்ம புக் பண்ணியிருந்தோம். பட் அவங்க அட்வான்ஸ் எதுவும் வேண்டாம், நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னாங்க. அப்போவே யோசித்தேன். பட் பார்த்தா இன்றைக்கி நம்ம காண்டாக்ட் டீட்டெயில் நேற்று ஈவினிங் கேட்டோம். ஏன்னா இன்றைக்கி கிளம்பி போகணுங்கிறனால காண்டாக்ட் கேட்டோம். அதே மாதிரி காண்டாக்ட் கேட்டதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ காண்டாக்ட் கொடுக்காம நம்ம எப்படி போய் அவங்கள வாங்குறது எனக்கு தெரியல. ஸோ அடுத்தால கமெண்ட் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயிலோட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.